நான் சொல்றத மட்டும் நீ ஃபாலோ பண்ணனா உனக்கு கொஞ்சோண்டு நம்பிக்கை இல்ல, முழு நம்பிக்கையே வந்துடும். தாரிணி, நீ கவலைப்படாத. நான் உனக்கு டெய்லி ட்ரைனிங் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகேவா? ஓகே சார். சரி. என்னாச்சு சார்? அம்மா தான் கால் பண்றாங்க. அட்டெண்ட் பண்ணி பேசுங்க சார். வேணாம் தாரிணி, எங்க அம்மாக்கு வேற வேலையே இல்ல. சார் என்ன சார், அம்மா கால் பண்றாங்க, இப்படி உதாசனப்படுத்துறீங்க? இல்ல உதாசீனப்படுத்தல. அவங்க எதுக்கு கால் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். டெய்லி ½ அன் அவர் கால் பண்ணி என்ன டார்ச்சர் பண்றதா அவங்க வேலையே. சார் டார்ச்சர்லாம் சொல்றீங்க, பெத்த அம்மா கால் பண்றது உங்களுக்கு டார்ச்சரா இருக்கா? முதல்ல அட்டெண்ட் பண்ணி பேசுங்க சார். போன் கொடுங்க. அஜு கண்ணு. அஜுவா? அம்மா பேசுறது கேக்குதா செல்லம்? அம்மா கேக்குதுமா, நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், அப்புறம் கூப்பிடவா? ஏன் அப்படி சொல்றீங்க? அஜு கண்ணு, யாராவது உன் கூட இருக்காங்களா? யாரும் இருக்கிற மாதிரியே இருக்கே. இல்லம்மா, பேஷண்ட். நான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன், பிஸியா இருக்கேன், அப்புறம் கூப்பிடவா? அஜு கண்ணு, உனக்கு கல்யாண வயசாகி ரொம்ப நாள் ஆச்சுப்பா. அம்மா சொல்றத கேளு கண்ணு. அங்க யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா நீங்களும் அவனுக்கு எடுத்து சொல்லுங்க. இவனுக்கு பொண்ணு பார்த்து நான் டயர்ட் ஆயிட்டேன். வாரத்துக்கு 2 பொண்ணோட போட்டோவையாவது இவனுக்கு போன் அனுப்பி வைக்கிறேன். ஆனா இவன் அத பார்க்க கூட மாட்டேங்கிறான். எல்லா பொண்ணுங்களும் நல்ல அழகான பொண்ணுங்க, வசதியான வீட்டு பொண்ணுங்க, இவனுக்கு பொருத்தமான பொண்ணுங்க. இவன மாதிரியே டாக்டர் பொண்ணுங்க கூட பாத்திருக்கேன். அதுல 2-3 பொண்ணுங்க கலெக்டருக்கு படிச்ச பொண்ணுங்க இருக்காங்க. அங்க யாருமா இருக்கீங்க? நான் பேசுறது கேக்குதுல்ல? அவனுக்கு நீங்களாவது எடுத்து சொல்லுங்களேன். இங்க யாரும் இல்லம்மா, அவங்க எல்லாம் போயிட்டாங்க. நீங்க போனை வைங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன். அஜு கண்ணு, போன்ல அனுப்பி வச்சிருக்கிற போட்டோவெல்லாம் ஓபன் பண்ணி பாருப்பா. உனக்கு கண்டிப்பா அதுல யாராவது ஒரு பொண்ணு பிடிக்கும். உனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லு, நான் உடனே பேசி முடிச்சிடுறேன். அஜு கண்ணு, நான் சொல்றது கேக்குதா? அம்மா சொல்றத கேளுப்பா. சார் நான் ஒரு கல்யாண காட்சி பண்ணி பார்க்கணும்னு அம்மாவுக்கு ஆசையா அம்மா, நான் பிஸியா இருக்க, அப்புறம் பேசுறேன். ஐயோ சார், ஏன் சார் கட் பண்ணீங்க? அவங்க எப்பவுமே அப்படிதான். சார் உங்க அம்மா உங்களுக்கு இத்தனை பொண்ணுங்களை பார்த்திருக்காங்க. ஆனா நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணுங்களோட போட்டோவை ஓபன் பண்ணி கூட பார்க்காம இருக்கீங்களே?